அனைவருக்கும் இனிமையான வணக்கம் மற்றும் ஒரு மாலை பொழுதில் ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக பேச இருக்கின்றோம். கடந்த காலங்களில் மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து வந்திருந்தோம், அதே போன்று சட்டத்தரணிகளை அழைத்து வந்திருந்தோம், தொழிற்சங்க தலைவர்களை அழைத்து வந்திருந்தோம். எனவே இன்றைய தினம் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியிலே நம் நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் கலைஞர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸின் நேரத்தை நாங்கள் ஒதுக்கியிருக்கின்றோம். காரணம், கலைத்துறையிலே நிறைய ஈடுபாடு உள்ளவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளோடு அவர்கள் தொடர்ந்தும் பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அந்த பிரச்சனைகளிலிருந்து அவர்களை எவ்வாறு வெளியே கொண்டு வருவது என்பது தொடர்பாக பேச வேண்டியது ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற விதத்திலே எங்களுடைய கடமையும் பொறுப்புமாக இருக்கின்றது. எனவே இந்த ஸ்டார் தமிழின் இன்றைய ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு நாம் அன்போடு அழைத்திருக்கின்றோம் கலைஸ்ரீ கலைமன்றத்தின் ஸ்தாபகரும் தலைவரும், அதே போன்று மத்திய கொழும்பு பிரதேச செயலக கலை கலாச்சார பிரிவின் செயற்குழு உறுப்பினருமாகிய கலைஸ்ரீ அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அன்போடு ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம் கலைஸ்ரீ. வணக்கம். வணக்கம் அன்பு அறிவிப்பாளர் பிரேம். நிச்சயமாக அன்போடு வரவேற்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு. பொதுவாகவே கலைஸ்ரீ என்ற உடனே கலைஸ்ரீ கலைமன்றம் ஏராளமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொழும்பு தலைநகரில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் மட்டுமல்லாது நாட்டில் உள்ள ஏனைய மாவட்டங்களின் கலைஞர்களை அழைத்தும் நீங்கள் நிகழ்ச்சி செய்தீர்கள். கண்டிப்பாக. இவை எல்லாவற்றுக்கும் செய்வதற்கு முதலாக எப்படி நீங்கள் இந்த கலைத்துறைக்குள் வருகிறீர்கள், அதை பற்றி சொல்லுங்கள். நிச்சயமாக முதலில் ஸ்டார் தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். என்னன்னு சொன்னால், கலைத்துறைக்கு நான் வந்தது ஒரு நண்பர் ஒருவர் மூலமாக வந்தேன். சுமார் எத்தனை வருடங்கள்? இப்போ கலைத்துறையில் நான் ஒரு 15 வருட காலமாக நான் இருக்கிறேன். அந்த 15 வருட காலத்தில் கலைத்துறையில் மிக பாடுகளை சந்தித்து வந்திருக்கிறேன். அப்போ என்ன சொல்கிறீங்க, தடைகளை தாண்டி வந்திருக்கிறேன். இந்த இடத்துல தடைகள்னால் தமிழ் கலைஞர்களை பொறுத்த அளவில் தடைகள் என்றாலே வெட்டுக்குத்து. கண்டிப்பாக. அதாவது இருக்குது, கத்தி இல்லை, ரத்தம் இல்லை, ஆனாலும் வெட்டுக்குத்து இருக்குது. அது 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 உண்மையில் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். கண்ணுக்கு தெரிஞ்சால் நாங்கள் அதை நிறுத்திடலாம். அப்போ கொரோனாமாய் வைரஸ் அந்த மாதிரி நிறையா வைரஸுங்க. கொரோனா வைரஸ் நாங்கள் பார்த்து தானே வந்தோம். இது அதை விட அது வந்துட்டு போயிட்டு, இது போகாமல் இருக்குது. அதை பார்த்து தான் வந்திருக்கோம். ஆனால் ஒரு காரியத்தை சொல்கிறேன், எந்த ஒரு தடைகள் வந்தாலும் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், அதுங்களை கண்டு பயந்துடாதீங்க, உங்களோட கலை பயணத்தை நிறுத்திடாதீங்க. என்னுடைய காலத்தில் நான் வரும் பொழுது நிறையா போட்டிகள் இருந்தது. நிறையா போட்டிகளை கடந்து வாரதுக்கே எங்களுக்கு ரொம்ப நாள் எடுத்தது. என்னன்னு சொன்னால், என்ன மாதிரி நிறைய பேர் வளர்ந்து வரும் கலைஞர்களுக்கு ஒரு ஒரு பிளாட்ஃபார்மர், ஒரு நல்ல ஒரு களம் ஒன்று எடுத்து கொடுக்கறதுக்காக வேண்டி தான் இந்த கலைஸ்ரீ கலைமன்றத்தை நாங்கள் உருவாக்கி அது மூலமாக நிறையா காரியங்களை நாங்கள் செய்துட்டு போயிருக்கிறோம். அதில் உங்களுடைய பணியும் அதில் எங்களுக்கு இருக்குது, அதை மறக்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய நேயர்களுக்கு தெரியும், கடந்த பொங்கல் தினத்தன்று, இந்த 2026 பொங்கல் தினத்தன்று கலைஸ்ரீ கலைமன்றம் மற்றும் மக்கள் திலகம் அந்த மன்றத்தினுடைய பேரை நீங்களே சொல்லுங்கள். அகில இலங்கை மக்கள் திலகம் கலை கலாச்சார சமூக சேவை சங்கத்தின் ஏற்பாட்டில் கலைஸ்ரீ கலைமன்றம் வழங்கிய பாடுவோர் பாடலாம், ஆடுவோர் ஆடலாம் அப்படி சொல்லப்படுகின்ற ஒரு அழகான கலை சம்பந்தப்பட்ட ஒரு கலை கதம்ப நிகழ்ச்சி. எல்லா விதமான நாடகம், நடனம், பாடல், எப்படி பலதரப்பட்ட ஒரு கலை கதம்ப நிகழ்ச்சியை ஸ்டார் தமிழிலே நாங்கள் ஒளிபரப்பு செய்தோம். கண்டிப்பாக. அந்த சந்தர்ப்பம் நாங்கள் ஒரு அமைப்போடு சேர்ந்து அல்லது ஒரு கலை மன்றத்தோடு சேர்ந்து நாங்கள் செய்த முதலாவது நிகழ்ச்சி. நிச்சயமாக நிறைய வரவேற்பு கிடைத்தது மக்கள் மத்தியில். எங்களுக்கு நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. இலங்கையில் இவ்வளவு திறமையான கலைஞர்கள் இருக்கின்றார்களா, நல்ல நடனமாடுபவர்கள், கண்டிப்பாக நன்றாக பாடுபவர்கள், இவங்கெல்லாம் இவ்வளவு நாள் எங்கே இருந்தாங்க என்ற ஒரு கேள்வியும் வந்தது. நிச்சயமாக. சரி கலை, நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேசுவோம், நிறைய நேரம் எங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த கலைஸ்ரீ கலைமன்றத்தை ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு முதலாக இந்த மக்கள் திலகம் மன்றத்தை ஆரம்பிக்கிறீங்க. நிச்சயமாக அதுதான் ஆரம்பம். மக்கள் திலகம்
மக்கள் திலகம் கலை கலாச்சாரம், கலாச்சாரம் அதாவது அதாவது அகில இலங்கை மக்கள் திலகம் கலை கலாச்சாரம். மக்கள் திலகம் என்றாலே எம்ஜி ராமச்சந்திரன். ஆனாலும் ஏன்னா இந்த கலைத்துறையில் தமிழ் கலைஞர்களோட ஈடுபட்டு போகிறனால மக்கள் திலகம் என்கிற அவருடைய பேர் தான் தெரிய வந்தது. அதையும் தாண்டி என்னுடைய லோகுவில் இருக்கிறது வந்து என்னுடைய அந்த அதில் உள்ள படம் என்னன்னு சொன்னால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் எங்களுடைய விஜயகுமாரதுங்க இவர்கள் இரண்டு பேரையும் வைத்து ஆரம்பித்தது தான். அதாவது நான் சிங்களத்தில் வந்து அந்த பெயர் போட்டிருந்தேன், சமஸ்தலங்கா மாஜன திலக். திலக் அதாவது எம்ஜிஆருக்கு கொடுத்த அதே மக்கள் திலகம் அந்த பட்டத்தை வந்து நாங்கள் எங்களுடைய மண்டலத்துக்கு விஜயகுமாரதுங்கைக்கு நாங்கள் அதை வழங்கப்பட்டோம். அப்படி அந்த ரெண்டு பேரும் இணைஞ்சி, ஆனால் ரெண்டு பேருடைய அரசியல் பயணத்தை நாங்கள் போகல, அவங்களோட கலை சேவை. ஆனால் எனக்கு நீங்கள் இப்படி ஒரு டவுட் ஒன்று வருது. நீங்கள் மாஜன என்று ஆரம்பிக்கிறீங்க, அவருடைய கட்சியோட பேரும் மாஜன எக்ஸத் பெருமனு. கண்டிப்பாக, நிச்சயமாக அவருடைய கட்சி பேர், அவருடைய கட்சி பேர். நான் இதை செய்ததை பார்த்து அந்த கட்சியின் இருக்கும் அங்கத்தவர்கள் என்னிடத்தில் தொலைபேசி மூலமாக கதைத்து அவர்களுடைய கட்சியோடு வந்து கலந்து கொள்ளுமாறு பல முறை என்னிடம் கேட்டார்கள். எனவே நான் அதுக்கு கலை ரீதியாக அவருடைய நினைவு தினத்துக்கு நான் போய் பங்களிப்பேன். ஆனால் அரசியல் ரீதியாக நான் அவர்களுடன் பயணம் செல்ல முடியாமல் போனது, நான் செல்லவில்லை. என்னவென்று சொன்னால் எங்களுடைய தமிழ் கலைஞர்களை எடுத்துக்கிட்டால் எத்தனையோ அரசியல்வாதிகள் நம் நாட்டில் இருக்கிறாங்க. ஒரு நிரந்தர தீர்வு எங்களுடைய தமிழ் கலைஞர்களுக்கு இதுவரை காட்டிக்கும் செய்யலைன்னு சொல்கிறது ஒரு வேதனைக்குரிய விஜயமாக இருக்கிறது. ஏன்னா சகோதர மொழி சிங்கள கலைஞர்களை எடுத்துக்கிட்டால் நிறையா விஷயங்களை வந்து அவர்களுக்கு இருக்கிற வசதிகள் எங்களுடைய தமிழ் கலைஞர்களுக்கு இல்லை. அந்த ஒரு நோக்கத்துக்காக அரசியலை நான் முற்றுமுழுமாக நான் ஒதுக்கி வைத்திருக்கிறேன், வேண்டாம். ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் அரசியல் செய்தீர்கள். அரசியல் செய்வது என்று சொல்வது இந்த இப்படி இப்போ ஒரு அரசியல்வாதி இருக்கிறார், ஒரு பேர் சொல்லப்படாத ஒரு அரசியல்வாதி கொழும்பு மாவட்டத்தில் இருக்கிறார், தமிழ் அரசியல்வாதி. அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலைஞர்களுக்கான பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு தேர்தல் கூட்டத்தை நீங்கள் தேர்தல் காலத்தில் சொல்கிறாரு, தேர்தல் கூட்டம் ஒன்று ரெடி பண்ணுங்கள், அங்கே நான் வந்து பேசுகிறேன், உங்களோட கலைஞர்கள்லாம் கூப்பிடுங்க. இந்த மாதிரி யார் சரி வந்தவங்க கேட்டிருக்காங்களா, இல்லை நீங்கள் யார்கிட்ட சரி போய் பேசியிருக்கீங்களா, எங்களோட கலைஞர்களுக்காக இதை செய்யுங்க? உண்மையை சொல்ல போனால் கலைஞர்களுக்காக வேண்டி பேசுகிறதுக்கு வந்து வாரது குறைவு. யாரும் நாங்கள் தான் தேடி போயிருக்கோம் எல்லாத்தையும். யார் வந்தாலும் அவங்கள தேடி போய் எங்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு மரியாதை கொடுத்து அதை எங்களுடைய குறைகளை அவர்கள் எங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் நடைமுறைக்கு எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு சொன்னால் அதில் தான் இருக்குது சிக்கல். இதுவரை காட்டிக்கும் நான் ஒரு உண்மையான ஒரு சம்பவம் சொல்கிறேன். கடந்த வருடம் எங்களுடைய மதிப்புக்குரிய கலைஞர் கானா சக்கரவர்த்தின்னு சொல்லலாம், அமரர் நவகம்புர கணேசண்ணா அவர் காலமானார். அவருடைய இறுதி சடங்கு, அதாவது எங்களுடைய கலைஞர்களாக நாங்கள் ஒரு இடத்தில் அவர் ஒன்று கூட வைப்பதுக்கு கூட நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். அப்போ அந்த நேரம் வந்து எங்களுடைய கிராமிய கலை ஒன்றியத்தின் தலைவர் விஜயராஜ் அவர்கள், ஈஸ்வரலிங்கம் அவர்கள், தினகரன் பத்திரிகை ஆசிரியர், இவர்களெல்லாம் ஒன்று கூடி அவசரமாக போய் எங்களுடைய சகோதர மொழி கலைஞர்கள் ஒன்று கூடும் இடம், அதாவது அவர்கள் பயிற்சி பண்ணுற இடம் வந்து ஒரு சுதேசியில் ஒரு இடம் இருக்குது, பிஎம்எஸ்சிக்கு முன்னாடி, அங்கே கதைத்து அந்த இடத்தை பெற்றுக்கொண்டாங்க அவசரமாக. எனவே அங்கே இருக்கும் அந்த மண்டபத்தில் பொறுப்பாளர் ஒருவர் இருக்கிறார், நான் நினைக்கிறேன் வந்து அங்கே ஒரு அதுக்குரிய பொறுப்பில் இருக்கிற அவர் சொன்னார், இதுதான் இலங்கை ஒரு தமிழ் கலைஞன்ற ஒரு பூத உடல் இங்கே வந்தது இது போல காலம் முதல் தடவை. ஆரம்பத்தில் ஒருக்கா இந்தியாவில் அந்த நான் நினைக்குமே இளையராஜாட மகள் அவங்களுடைய இது செய்தார்கள். அதுக்கு பவதாரணியுடைய நம் நாட்டு கலைஞர்னா இவர் மட்டும்தான் வந்து. ஏன் நான் இது சொல்ல வரேன்னா, எங்களுக்கு வந்து ஒரு இடம் ஒன்று இல்லை, எங்களோட கலைஞர்களுக்கு இடம் ஒன்று இல்லை. ஒரு ரிஹர்சல் பண்ணுறதுக்கோ, ஒரு ட்ராமா ரிஹர்சல் பண்ணுறதுக்கோ, இல்லாட்டி ஒரு ஒன்று கூடலுக்கோ,
இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு துக்ககரமான ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் செய்வதற்கோ எங்களுக்கு வந்து சரியான இடம் இல்லை. அதுக்கு எங்களுக்கு உண்மையில் வருத்தமாக இருக்குது. ஏன்னா வளர்ந்து வரும் கலைஞர்களாக இருக்கட்டும், மூத்த கலைஞர்களாக இருக்கட்டும், உண்மையில் நாங்கள் எல்லாம் ஒரு பொதுவாக ஒன்று கூடுறதுக்கு ஒரு இடம் இல்லை. இதை நினச்சா இவ்வளோ காலம் அரசியல்வாதி இருக்கிறாங்க. இதை பற்றி நிறையா எங்களுடைய சகோதர கலைஞர்கள், அதாவது எங்களுடைய தமிழ் கலைஞர்கள் இதை பற்றி நிறையா இடத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கல. அதனால கொஞ்சம் எங்களை அதை நினைக்கக்குள்ள கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மிகவும் ஆழமாக சென்று அல்லது மிகவும் யோசித்து இப்படியெல்லாம் நடக்கின்றதே, இதற்கெல்லாம் யார் பொறுப்பு? தமிழ் கலைஞர்கள் யாராவது ஒருவர் எம்மை விட்டு பிரிந்து அல்லது அவர் உயிரிழந்தால் அவரை வைக்கக்கூட ஒரு இடம் இல்லை. சில நேரங்களில் எல்லா கலைஞர்களோட வீடும் வசதியாக இருக்காது. சில நேரம் ஃப்ளாட்ஸில் இருப்பாங்க, சில நேரம் வீட்டுக்கு முன்னுக்கு ரோடாக இருக்கும். கண்டிப்பாக இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில வீடுகள் இருக்கின்றது, சில கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அந்த வீட்டில் அந்த முன்னுக்கு இருக்கக்கூடிய வரண்டாவில் வந்து ஒரு குஷன் கூட போட முடியாது, அவ்வளோ சின்ன வீடு. கண்டிப்பாங்க. அப்போ எங்களுடைய கலைஞர்களுக்கு மட்டும் ஏன் இந்த பாகுபாடு? இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசலாம். ஸ்டார் தமிழின் ஃபேஸ் டு ஃபேஸ் நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை.